JavaScriptல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இஃப் கண்டிஷன், எல்ஸ், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டைப் வரும். ஸோ இது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்போ JavaScript ஒரு சீக்வன்சியல் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். அதாவது நீங்க எப்படி ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கண்ணு மூடிட்டு ஒன் பை ஒன்னா என்ன எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட லைன் வந்து சீக்வன்சியல் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் ஆகக்கூடாது. அந்த குறிப்பிட்ட லைன் சில கண்டிஷன் வந்து போறோம். கண்டிஷன் வந்து JavaScript செக் பண்ண போது அந்த கண்டிஷன் ரிசல்ட் ட்ரூ வந்தா மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட லைன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம இஃப் கீவேர்டு வந்து பயன்படுத்தி கண்டிஷன் வந்து கொடுப்போம். ஸோ அதை தான் எப்படி கொடுக்கறது, சின்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 18 வயசு இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட எலிஜிபிள், 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஓட்டு போட எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இப்போ இந்த கான்செப்டை நம்ம எந்த ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லாம ரைட் பண்றது எப்படி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஏஜுக்கு. அதே மாதிரி கண்டிஷன் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ கண்டிஷன் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்கலாம், 18க்கு மேலே இருக்கலாம், 18. ஸோ இதுல வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஓட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ட்ரூ அப்படின்னா நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ console.log ஓட்டை பிரிண்ட் பண்றோம். மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்காக 2 டபுள் கொட்டேஷன் கொடுத்து பிளஸ் எலிஜிபிள். ஒருவேளை இந்த ஓட்டுன்ற வேரியபிள் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏஜ் வந்து 18 கொடுக்குறேன், ரன் கோட் அண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் பிரிண்ட் ஆகணும். ஆனா கூடவே எதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு, சீக்வன்சியல் ஆர்டர்ல அடுத்து இருக்கக்கூடிய லைனும் பிரிண்ட் ஆயிடுது, ட்ரூ நாட் எலிஜிபிள். அப்போ ஒரு யூசர் வந்து 18 சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க எலிஜிபிள் வரும், நாட் எலிஜிபிள் வரும். அப்ப அவங்க எதை எடுத்துக்கிறது அப்படின்ற அங்க கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அப்ப நம்ம ப்ரோக்ராம் கூட சில கண்ட்ரோல் வந்து கொண்டு வரணும். அதுக்காக தான் இதை இஃப் கண்டிஷன் வந்து கொண்டு வரோம். ஸோ இஃப் கண்டிஷன், ஸோ இதுக்குள்ள இந்த கண்டிஷனை கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ இந்த லைன் வந்து அப்படி இஃப் கண்டிஷனுக்குள்ள வரும். உங்களுக்கு வேணும்னா ஒரு பிராக்கெட்குள்ள இதை கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூனா உங்களுக்கு எலிஜிபிள் பிரிண்ட் ஆகும். எல்ஸ் ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ ஏஜ் நான் 18 கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு எது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, எலிஜிபிள். அப்போ ஒரு யூசர் வந்து 18 கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ரிசல்ட் மட்டும் வரும். இதே ஒரு யூசர் போயிட்டு 5 கொடுக்குறாங்க, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, நாட் எலிஜிபிள் அப்படின்னு மட்டும் தான் அவங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மேட். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இஃப் கண்டிஷன் எந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ல முக்கியம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் லைனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இஃப் கண்டிஷன் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படிதான் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன்ல இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆபரேட்டர் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆபரேட்டர். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி செக் ஆகும் அப்படின்னா 2 விஷயம் செக்கிங் வந்து நடக்கும். ஒன்னு கிரேட்டர் தான் அப்படின்னு செக் பண்ணும். அதாவது பேஜ் 5னா 5 கிரேட்டர் தென் 18 செக் பண்ணும். அண்ட் 5 ஈக்குவல் டு 18 அப்படின்னு செக் பண்ணும். இந்த ரெண்டுமே வந்து ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ஸோ 5 கிரேட்டர் தென் 18 செக் பண்ணும், ஆர் 5 ஈக்குவல் டு 18 செக் பண்ணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ட்ரூ வந்துட்டாலே இந்த ஆன்சர் என்னவா இருக்கும், ட்ரூவா எடுத்துக்கும். ஸோ 5 கிரேட்டர் தென்னா இதோட ஆன்சர் என்னது, 18ஓட 5 பெருசா இருக்கா, இல்ல. அப்ப இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும், ஃபால்ஸ் வரும். 5 ஈக்குவல் டு 18 அப்படின்னு பாக்குறோம், இல்ல, இதுவும் ஃபால்ஸ். அப்ப டோட்டலா இது என்னவா எடுத்துக்கும், டோட்டலா இது ஃபால்ஸா தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னும் போது இந்த பிரேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு JavaScript எல்ஸ்குள்ள வந்துடும். ஸோ எல்ஸ்குள்ள வரும்போது இங்க பக்கத்துல எந்த கண்டிஷனுமே வராது, இந்த கீவேர்டு எல்ஸ் மட்டும் தான் இருக்கும், எந்த கண்டிஷனுமே அங்க தேவையில்லை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். எப்போ ஃபால்ஸ், டோட்டலா இங்க ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும்.